எது சாப்பிட்டாலுமே டேஸ்டா இல்ல நாக்கு செத்து போன மாதிரி இருக்குதுன்னா நான் சொல்ற ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பேரு நவரசமும் நாக்குல நடனம் ஆடும். வாய் ஒரு மாதிரி இருக்குன்னா வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, சூப்பரா வீட்லயே செஞ்சு சூற விடலாம். அப்படின்னா கபிலா ரெசிபி அதுன்னு தானே கேக்குறீங்க? ஒண்ணுமே இல்ல, கடைக்கு போய் ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் மட்டும் வாங்கினு வாங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க. முதல்ல மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவுறதுன்னா சும்மா கழுவ கூடாது, நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்ட மாதிரி பல இருக்கணும். சுத்தம் பண்ண சிக்கன்ல மசாலா எல்லாம் போடணும். என்னன்னு சொல்றேன், கரெக்டா கவனி. ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோ, அதிகமா போட்டா மறுநாள் கக்கூஸ்ல கஷ்டப்படுவேன். ஃபர்ஸ்ட் மல்லி பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்ட அப்புறம் மஜாவா கரம் மசாலா போடணும். நான் எதையுமே அளந்து போடல, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஊத்தி பெரட்டி ஒரு மூலையில வச்சிருங்க. குட்டியா ஒரு ஜார்ல மிளகும் சோம்பும் போட்டு பவுடர் பண்ணி ஒரு மூலையில வச்சுக்கோங்க. இந்த மிளகையும் சோம்பையும் அரைச்ச உடனே ஒரு வாசனை வந்துச்சு பாரு. இந்த குட்டி பையனை ஓரமா வச்சுட்டு இப்ப பெரிய பையனை எடுக்கணும். பெரிய பையனா ரொம்ப பெரிய பையன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே ஒரு கடாய் இருக்கும், அந்த கடாய் எடுத்து ஸ்டவ் மேல வைக்கணும். ஸ்டவ் மேல கடாயை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே குஞ்சு கேஸ் ஆன் பண்ணி ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே உஷாரா இருக்கணும், இல்லனா இப்படிதான் ஆகும். அப்புறமா தழும்ப எண்ணெய ஊத்தணும். ஏய் கபிலா, என்னடா எண்ணெய் ஊத்துற? ஐயோ தப்பு கபிலா. டேய், கண்ட பொருளை வெளியே வாங்கி சாப்பிடுறதுக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது எவ்வளவோ மேலு. நான் ஏன் எண்ணெய் இவ்வளவு ஊத்துறேன்னா அப்பதான் செத்து போன நாக்குக்கு உயிர் வரும். இந்த ரெசிபியை ரெகுலரா சாப்பிடுங்கன்னா சொல்ல மாட்டேன். எந்த மாதிரி நேரத்துல சாப்பிடலாம்னா, இந்த ஜுரம் எல்லாம் அச்சு விட்ட அப்புறமா வாய் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், எது சாப்பிட்டாலும் சப்புன்னு இருக்கும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்துல நல்லா எண்ணெய் மிதக்க இந்த சிக்கன் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மைக்கேல் ஜாக்சனே நாக்குல நடனம் ஆடுவாரு. 2 to 3 வெங்காயத்தை நறுக்குன்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை உள்ள போட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்ல விட்டு வெங்காயம் இந்த பதத்துல வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கின உடனே மூளையில வச்சிருக்க சிக்கன் எடுத்து உள்ள போட்டுருங்க. சிக்கனை உள்ள போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த பக்கம் ஒரு பெரட்டி இந்த பக்கம் ஒரு பெரட்டி 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு அரைச்சு வச்ச மிளகையும் சோம்பையும் பரப்பரான்னு தூவிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு லெப்டுக்கா ஒரு பெரட்டு ரைட்டுக்கா ஒரு பெரட்டி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. வந்து பாத்தீங்கன்னா கடாய் உள்ளே குச்சில்லான்ற அளவுக்கு பார்க்கவே பயங்கரமா இருக்கும். நம்ம ஊத்தின எண்ணெய் சிக்கன்ல இருந்து பிரிஞ்சு வரும். அப்போ கடாயை ஸ்டவ்ல இருந்து இறக்கி சூற விடலாம். கதையே இப்பதான். நல்லா தட்டு நிறைய வெள்ளை சோறு போட்டு எண்ணெய் மிதக்க இருக்க சிக்கனை போட்டு பிசைஞ்சு ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் ஆயிடுவ. சளி இரும்பெல்லாம் இருந்ததுன்னா பொட்டி படுக்கையை தூக்கின்னு ஓடிடும். இந்த மாதிரி சிக்கமான சிக்கன் ரெசிபி எல்லாம் பார்க்கணும்னா கமெண்ட்ல சிக்கன் அடிங்க.